இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை இந்த நாளிலே நாம் கொண்டாட திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானிடத்தில் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு என்பது நம்மை ஜென்ம பாவத்திலிருந்து கழுவுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். அவர் மாசு மறுவற்ற செம்மறி, அன்னை மரியாளின் வழியாக பிறந்தவர். தூய ஆவியானவர் மரியாளின் மீது நிழலிட்டு ஜென்ம பாவமின்றி பிறந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. அப்படியானால் ஆண்டவர் இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அவர்தான் பாவம் அறியாதவர் ஆயிற்றே. அவரிடத்தில்தான் ஜென்ம பாவம் இல்லையே. அவர் ஏன் நீரில் மூழ்கி எழ வேண்டும்? ஏன் அவருக்கு முழுக்கு ஞானஸ்தானம், திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடு வந்தோம், கழுவப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு பாவிகளாகிய நம்மோடு ஒன்றாக இருக்கின்றார். அவர் இம்மானுவேலன், கடவுள் நம்மோடு, நம்மில் ஒருவராக இருக்கின்றார் என்பதை காட்டுவதற்காக எந்த பாவமும் அறியாத அவர் வரிசையில் நின்று திருமுழுக்கு பெறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு அது தேவையில்லை என்றாலும் கூட நான் உங்களோடு இருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். அவர் எந்த பாவமும் செய்யாதவர்தான். ஆனாலும் சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்தார். அவர் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? உனக்காகவும் எனக்காகவும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மில் ஒருவராய் இருக்கின்றார். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்று பிறந்து வந்தவர்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொல்லுவாரே, மலைகளில் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி, அதே நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளுவோம். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தாவீது சிறுவன்தான், கோலியாத்து அவன் அதிபயங்கர வீரனாக பலம் வாய்ந்தவனாக இருக்கின்றான். ஆனாலும் இந்த தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினார்? கடவுள் தாவீதோடு இருந்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நாமும் வெற்றி பெற முடியும், நாமும் எழுந்து முன்னேறி வர முடியும். இந்த உலகம் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நம்மை புறந்தள்ளி இருக்கலாம், நம்மை ஏமாற்றி இருக்கலாம், நம் உறவுகள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மில் ஒருவராய் இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்று அந்த கடவுளின் அன்பு மகனாக மகளாக இருக்கின்றோம். இதோ வானக தந்தை ஆண்டவர் இயேசு மகன் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொன்னாரே, அதே போல நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பார்ந்த மகள் இவளே, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவளில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொல்லும்படியாய் நம்முடைய செயல்களெல்லாம் அமைய வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனத்தை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கின்றோம். நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து நாம் கழுவப்பட்டு இருக்கின்றோம். மற்ற திருவருள் சாதனங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருவருள் சாதனம் ஒரு நுழைவு வாயிலாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த குருவானவரை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோரை, விசுவாசத்தில் வளர்த்த நம்முடைய பெற்றோரை, ஞான தாய் தந்தையரை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இவர்களால் தான் நாம் இன்று விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய் இருக்கின்றோம், இறை நம்பிக்கையில் வளர்ந்திருக்கிறோம். எனவே நன்றி சொல்லுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் உருவிலும் சாயலிலும் நாம் படைக்கப்பட்டு அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இதோ உங்கள் அருகில், உங்கள் வீட்டில், உங்கள் உள்ளத்தில் அந்த ஆண்டவர் இயேசுவே குடிகொண்டிருக்கிறார். ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்காதீர்கள், திகையாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவான் இடத்திலே திருமுழுக்கு பெற்ற இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்களை வல்லமையோடு வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இன்றும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களுடைய இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் அவருடைய மன்றாட்டுகளையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை எடுத்து சொல்ல நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இதோ என் ஜெபம் கேட்டு என் மக்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆன்ம வழிகாட்டிகள், எங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே,
நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக, அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களை வழிநடத்தும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசுவே ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி நிலவுவதாக. நாங்கள் ஒற்றுமையோடு வாழும்படியாக ஆசீர்வதியும். இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடி, போதை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தும். இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை வழிநடத்துவதாக. எங்களோடு வாழ்ந்து இறந்த நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையில் ஏற்கூடிய ஆன்மாக்களையெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கணும். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருப்பீராக. இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, வீசா கிடைப்பதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்மை தேடி வந்தவர்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களை வழிநடத்துவீராக. இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் உம்முடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி தருவீராக. மன கவலையோடு, மனபாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும், நிம்மதியை தாரும். உம்மை நம்பி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே இயேசுவே உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.